யாரையுமே நமக்கு பைத்தியம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, யாரையுமே அப்நார்மல் சொல்றதுக்கு ரைட் கிடையாது. ஏன்னா எல்லா சமயத்திலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஆக்சுவலி என்ன பேசுறதுன்னே தெரியல. ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ரிலீஸ். நான் ஒரு 5 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கேன். இப்போ அழகி ஷூட்டிங் போயின்னு இருக்கு, தட்ஸ் ஆன் ஏர். அதுக்கப்புறம் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதை நான் நல்ல வேளை மிஸ் பண்ணல. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு இந்த ஏஜில் மெயின் ரோலாக ஒரு ஒரு யூனோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்னை வந்து தேர்ந்து எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ரோல் என்னால் பண்ண முடியும்னு அவங்க எப்படி நம்பினாங்கன்னு தெரியல, என்னை எப்படி பண்ண வச்சாங்கன்னு தெரியல. த ஹோல் ப்ராடக்ட் இஸ் கம் அவுட் வெல்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரசிகர்களை விட எல்லாரை விட உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எங்கள் எல்லாருக்குமே இங்கே தேவைப்படுது. ஆல் ஆஃப் அஸ் உயிர் கொடுத்து இதில் நடிச்சிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தா ஜெய்குஹானி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, விரேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார், கே இஸ் டூ குட் இன் மியூசிக், மாரிமுத்து சார் லிவ்ட் இன் ஹிஸ் ரோல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஐ எம் வெரி டச்ட் பை த ரோல் by Lakshmi Ramakrishnan, by the whole team, and thank you very much. I can't ask for more. இதுக்கு மேலே எனக்கு வந்து I think I'm fulfilled. My dream come true மாதிரி ஆயிடுச்சு இந்த ரோல். Thank you very much. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் அண்ணன்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் படம். நான் நடிச்சிட்டு நீங்களும் பார்த்துட்டீங்க. குறை இருந்தாலும் சரி, நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்குஹானி, இதுதான் என்னுடைய முதல் படம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. அண்ட் இவ்வளோ எல்லாரும் பேசிட்டு பிறகு ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் சே. கெரியர் த்ரூ அவுட் மை கெரியர் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தையும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் கொடுத்தப்ப நான் ரொம்ப பயந்துதான். பிகாஸ் இது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கிற ரோல். இது ஒரே மாதிரி ரோல்னா நம்ம வந்து யாரையாவது பார்த்து நடிக்கலாம், பட் எத்தனை பேரை பார்த்து நடிக்கிறது? பிகாஸ் அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? காமெடி, சோகம், ஹாப்பினஸ், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு டெஃபினெட்லி டைரக்டர். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அந்த நரேட் பண்ண விதம், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லி வாங்கின விதம். அண்ட் ஷி வாஸ் நாட் காம்ப்ரமைசிங் வாட் ஷி வாண்ட்ஸ். ஆக்சுவலி என்ன வேணுமோ அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க எங்களை யாரையும் விடலை. ஸோ ஐ திங்க் ஷீ ஷேப்ட் அஸ் வெரி வெல் நினைக்கிறேன். இன்ஸ்பிரேஷன் எல்லாம் எதுவுமே இல்லை. ஐ கான்சென்ட்ரேட்டட் ஆன் த ரோல். நான் அது உள் வாங்கி அவங்க சொன்ன மாதிரி நடித்தேன். ரிசம்பிளன்ஸ் ப்ராபப்ளி ஃபேஷியல் ரிசம்பிளன்ஸ் இருந்திருக்கலாம், பட் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா? மேபி தி டோன் ஆஃப் தட் கேரக்டர் அப்படி இருந்திருக்கலாம், பட் நான் அது இன்ஸ்பிரேஷனாக வச்சு நான் பண்ணலை. பிகாஸ் ஆல்வேஸ் அக்காவே சொல்லுவாங்க தட் நெவர் ட்ரை டு இமிட்டேட் எனிபடி, பிரிங் அவுட் உனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் கொண்டு வர முடியுமே தவிர நான் வந்து ஒரு நிமிஷம் கூட நான் அக்காவை நினைச்சதே கிடையாது. அக்கா கோ ஹெட் டூ இட், நல்ல சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. பிகாஸ் ஸ்கிரிப்ட் அவங்க தான் படிச்சாங்க ஃபர்ஸ்ட், இங்க இருந்தாங்க அப்போ. ஸோ ஐ நெவர் டுக் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன், நைதர் ஐ தாட் ஆஃப் ஹர். நான் அந்த நிமிஷத்துல அந்த காரியா ஃபீல் பண்ணி அந்தந்த சீன் இவங்க எப்படி சொன்னாங்களோ அதை எடுத்து தான் நான் பண்ணேன். அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹோம் ஒர்க் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் லுக்கிங் அட் சம்படி அண்ட் டூயிங் இட். சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார், அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டுக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு வித்துடுறது, அதுதான் இதோட முதல் பாராட்டுக்கான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க லக்ஷ்மி வந்து இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் வரணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏன்னா நம்ம இந்த ஃபிலிமில் நான் இங்கே என்ன பண்ண போகிறோம் ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு யோசித்தோம். அது வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற போது அது இன்னும் அந்த படத்தை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு சொன்னாங்க. ஐ திங்க் அது வெரி குட் ட்ரெண்டுன்னு நான் நினைக்கிறேன் இதோட ஆரம்பம். ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் அப்ரிஷியேட்டிங் திஸ் ஃபிலிம், ஐ வில் ஸ்டாண்ட் பை திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அட்டெம்ப்ட், இந்த விஷயத்த வந்து இவங்களே இந்த பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் இவங்களுக்கு நான் வந்து ஒரு சத்யம் தேட்டரில் ப்ரைஸ் கொடுக்குற போது இவங்க அந்த டைமில் ஐ திங்க் அந்த பொய் சொல்ல போகிறோம் மட்டும்தான் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த டைமில் பொய் சொல்ல போகிறோமும் பார்க்கல. எனக்கு வந்து அவங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிமில் அவங்க பண்ணியிருந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. நான் ஜூரியாக அதை செலக்ட் பண்ணியிருந்தேன். நிஜமாவே ஐ சா சம்திங் வெரி ஒரு பொட்டென்ஷியல் அதில் இருந்தது எனக்கு. அதுக்காக நான் அதை அப்ரிஷியேட் பண்ணேன்.
நான் ஆல்வேஸ் ஐ கன்சிடர் மை செல்ஃப் அஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எம்பவர்மெண்ட். அண்ட் அது வந்து நிஜமாவே இப்படி ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சது வந்து அவங்க ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கே அது ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிகாஸ் நிஜமாவே வந்து அவங்களுக்கு அந்த ஃபயர் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு படத்தை எடுக்கிறத விட முக்கியம் அந்த படத்தோட கூடவே நிற்கிறது கடைசி வரைக்கும். இன்றைக்கி என்ன இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி அது பின்னாடி நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் இல்லை, அந்த எனர்ஜியை, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு எந்தூசியஸத்தை பார்க்குற போது அதை முதல்ல பாராட்டணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னே நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை நான் ஃபஸ்ட் டைம் அந்த இதுக்கு வந்து போது கூட ப்ரைஸ் பண்ணி சொன்னேன்னா இன் சோ மெனி ரெஸ்பெக்ட்ஸ் இந்த படத்தோட தீம், இதோட ஸ்க்ரீன் பிளே, இந்த இவங்க இதில் தொட்டிருக்கிற சப்ஜெக்ட், இந்த கண்டென்ட், அது தவிர வந்து இந்த படத்தோட மியூசிக். கே வந்து என்னோட இது ரொம்ப இஸ் மை பாய் அப்படின்னு சொல்வேன். நான் காலேஜில் படிக்கிறதுலேருந்து தெரியும் எனக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த டீம் எல்லாருமே, இதில் இருக்கிற விஜய் வந்து என்னுடைய குருநாதரோட அறிமுகம், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னால் நான் அதே ஒரு பெரிய விஷயமா சொன்னேன். ஒரு முதல் படம்ங்கிறதுனால முதல் படம்ங்கிற டேரக்டருங்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ பேரோட பர்ஃபார்மன்ஸும் டு த டீ கரெக்டாக இருந்தது. மாரிமுத்து வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். அவர் வந்து எல்லா படங்களையும் ரொம்ப நல்லா நடிக்கிறார். இந்த படத்தில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லார்கிட்டேருந்தும் இவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனாலே ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபிலிம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அட் தி சேம் டைம் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஃபிலிம். அதுதான் எனக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஃபிலிமை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருங்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஹியர் அண்ட் ஐ எம் சப்போர்ட். ஃபைட்டிங் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் an illusion. ப்ராபபிலி இன்வால்வ்மெண்ட். அந்த அந்த பக்தி மயமா இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு ரிலிஜனாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தால் அது illusion மாதிரி வரும். அது பிகாஸ் இன்வால்வ்மெண்ட். ஐ திங்க் ஷி வில் ஆன்சர் த பெட்டர் தென் மீ. இந்த சினிமாவோட இந்த ஃபிலிமோட மெசேஜே அதுதானேங்க. யாரையும் நம்ம பைத்தியம் அப்நார்மல்னு சொல்ல முடியாதுன்னு. ப்ராபப்ளி அந்த சாமி அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாங்க. அது கூட இருக்கலாம் இல்லையா? யாரையுமே நமக்கு பைத்தியம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. யாரையுமே அப்நார்மல் சொல்றதுக்கு ரைட் கிடையாது. ஏன்னா எல்லா சமயத்திலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதுதான் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம். அப்படி பார்க்க போச்சுன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அந்த பெரியவங்கள் எல்லாம். அப்ரஹாம் லிங்கன், அகாதா கிறிஸ்டி, நெப்போலியன் போனபார்ட். நம்ம சமுதாயத்திலேயே நிறைய பேர் மேபி நமக்கு தெரியறது இல்ல. இவங்களெல்லாம் பத்தி, இவ்வளவு பெரிய ஆளுங்களை பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நமக்கு தெரியாத எத்தனை சாதனையாளர்கள் இருக்காங்க. ஒரு 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 ஸ்லம்முக்குள்ள போச்சுன்னா ஒரு இட்லி கடை போட்டு ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பாக்குறதுக்கே அவங்க பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கும். அவங்கள நம்பி ஒரு குடும்பமே இருக்கும். அவங்க ரைட்ஸ்ல அவங்க சாதனையாளர் தான். சோ அவங்கள பத்தி நமக்கு தெரிய வரல. அதுதான். So that is the point. அந்த கூட ஒரு பையன் இருக்கான். ஒரு ஒரு அந்த வண்டி தள்ளும் போது அந்த குப்பை பறக்கிறது பையன், அவனை கூட நம்ம அப்நார்மல் சொல்லல. சோ சாமி ஆடுறத வந்து அவங்க இன்வால்வ்மெண்ட் ஆகி அவங்க இது பண்றாங்க. அதை நம்ம தப்பா பார்க்க கூடாதுன்னு தான் சொல்றோம். தட் இஸ் அ பாயிண்ட். வணக்கம். அந்த படம் ஃபர்ஸ்ட் ஈரம் படம் பண்ணதுக்கப்புறம் ஈரம் படம் பண்ணும்போது வந்து லக்ஷ்மி மேடம் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தையும் வந்து அவ்வளோ எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் வந்து இது எப்படி பண்ணுறீங்க அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஒரு எனர்ஜியாக எனர்ஜியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போவே வந்து அவங்ககிட்ட அந்த ஒரு பேஷன் இருந்துச்சு. அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும், விரும்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து எக்ஸைட்டாக வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி வந்து எக்ஸைட்டாக கேட்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து அந்த டைம்லேயே வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ எதுவுமே பார்த்தல, எந்த ஒரு ஐடியா இல்லை அவங்க மேலே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ண போகிறேன், ஒரு ஸ்பீச்சர் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரி உண்மையிலேயே வந்து அவங்களோட ஒரு பேஷனும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அந்த ஆர்வம் அதை மட்டும் தான் நினச்சேன். மற்றபடி வந்து இவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எப்படி என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அந்த ட்ரெய்லர்லேயே வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ என்ன இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஏன்னா ஆனால் நம்மகிட்ட வந்து பயந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு எதுவும் எடுக்க தெரியாது, பார்த்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. எதாவது தப்பு இருந்துச்சுன்னா வந்து மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் அவ்வளோ தெளிவாக பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது ஆரோகணம் அப்படின்னு ஒரு படம் வந்து படம் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் படம் பார்த்தேன். எப்பவுமே ஆக்சுவலாக வந்து ப்ரீவியூ தேட்டரில் படம் பார்க்கும்போது வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எப்படி வந்து நம்ம சொல்கிறது, ஒரு ரிவ்யூ கொடுக்கறது அப்படின்றது. ஆனால் படம் முடியும் போது அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு உடனே வந்து
கண்டிப்பாக வந்து நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மெயினாக வந்து ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஃபெமினிசம் பேஸ் பண்ண ஒரு ஃபீமேல் டைரக்டர், ஒரு ஃபீமேல் டெக்னீஷியன் அப்படின்னா வந்து ஒரு ஃபெமினிசம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஃபெமினிசம் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து ஒரு போல்டாக ஒரு விஷயம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலையாளம் ஃபிலிமில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் எடுத்து பண்ணுவாங்க எல்லா சைடும். இன்றைக்கி ஹிந்தி ஃபிலிம்ஸில் கூட வருது. நம்ம லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயின் பண்ண ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு குறிவுக்குன்னு மட்டும், அதுவும் இப்போ இருக்க ஸ்டாண்டர்டு. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு இப்போ வசந்த் சார் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு 15 years பேக் வந்து அருமையாக வந்து ஒரு கேர்ளோட இது எடுத்து கேள்வி கண் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆனால் அதே ஒரு சப்ஜெக்டை வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு போல்டாக வந்து அது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்லேயே வந்து போல்டாக வந்து ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஃபேமிலி, ஒரு கேர்ள், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணும்போது அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் அட்டன் மெத்தடாகவும் நான் சொல்லவே முடியாது. ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு முதல் முயற்சியை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நான் படம் பார்த்து முடியும் போது கரெக்டாக வந்து ஏன்னா எந்த ஒரு படம் வந்து பார்த்து முடிக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, லைட்டாக நம்ம சொசைட்டி கூட ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஜஸ்ட் க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து ஏதோ ஒரு டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு போவேன். படம் பார்த்து முடியும் போது சின்ன ஒரு சர்க்கிள் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இந்த படம் பார்த்ததில் வந்து ஒரு சின்ன வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், அந்த ஒன்லைன் அந்த பாயிண்ட்டை வந்து அவ்வளோ தெளிவாக வந்து கிளியராக வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லியிருந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க சொசைட்டிக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற ஒரு விஷயமா வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஃபீமேல் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீமேல் அப்படின்றதுக்குள்ளேயே வந்து ஒரு மேல் அப்படின்றதுக்கு அவங்க ஃபீமேல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க, ஃபெமினிசம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. ஆனால் அந்த மேல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பேஷனேட்டாக ஒரு எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்கு. அந்த பேஷன் அந்த ப்ரொஃபஷனை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயத்துக்காகவே இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களோட டேலண்ட்டுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு விஷயம், ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து அதெல்லாம் செகண்டரி தான். ஏன்னா அவங்களோட டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து நீங்கள் தான் வந்து ஆஸ் ஏ ஒரு பத்திரிகை நண்பர்கள், ஒரு இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மீடியா பீப்புள் வந்து நீங்கள் தான் வந்து பூஸ்டப் பண்ணி நான் ஹானஸ்ட்டாக சொல்லிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னோட ரெக்வஸ்ட்டு. ஒரு தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறோம், நானும் சேர்த்தே சொல்றேன். எதுக்கு தண்ணி அடிக்கிறோம்? போதை வரத்துக்கு தானே தண்ணி அடிக்கிறோம். நமக்கு தண்ணி இல்லாம அந்த ஒரு பெக்க அடிக்காம சந்தோஷமா இருக்க முடியும்னா நம்ம அதை டிபெண்ட் பண்ண மாட்டோமே. ஆனா அந்த நிர்மலாங்கிறது கேரக்டருக்கு அது தேவையில்லை. ஷி டஸ். அவங்க இன்னொன்னுல டிபெண்ட் ஆகி அவங்க சந்தோஷம் வருதில்லை அவங்களுக்கு. அவங்க நார்மலாவே ஷீ இஸ் ஹாப்பி, ஷி லிவ்ஸ் ஃபார் த மூமெண்ட். யூனோ நம்ம எல்லாருமே இன்னொன்னு நம்பி இன்னொன்னோட ஹெல்ப் தேவைப்படுறது நமக்கு. பட் அந்த கேரக்டருக்கு இன்னொரு ஹெல்ப் இல்லாமே அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் சொல்ல வரும். தாக்க வரல யாரையுமே. யாருக்கு யாரை தாக்குறதுக்கு அதிகாரம் இருக்கு? கிடையாது. இந்த படம் என்னன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நாங்க ரொம்ப பக்கத்துல பார்த்த ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். யாரையுமே தாக்கல. ஈவன் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர், வள்ளிமுத்து கேரக்டர் கூட அவர் பேடுன்னு நான் சொல்லல. நம்ம யாருமே அது சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட ஸ்டாண்டில் அப்படி ஒரு ஹஸ்பண்ட், இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிட்டா அவருக்கு டெய்லி வேலை பண்ணுறது, வீடை காப்பாற்றணும், வீட்டில் செலவு கொடுக்கணும், குடும்பத்தை ஓட்டணும், அந்த கவலை இருக்கும்போது தேவையில்லாத தொல்லைகள். அப்படிதான் அவர் பார்க்கறாரு. அவர் ராங்னு நம்ம சொல்லல. அவரோட ரைட்ல அவர் ரைட் தான். அவருக்கு ஒரு நியாயம் இருக்கு. சோ யாரையுமே தாக்கல. நம்ம நிர்மலா கேரக்டர் தெளிவா சொல்றதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்றோம், அவ்வளவுதான். முதல்ல வந்து அவங்கள ஒரு நடிகை நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரு நல்ல இயக்குனராக அவங்க நிரூபிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இந்த கதை வந்து எங்கேயுமே எடுத்துக்கிட்ட விஷயத்தை விட்டு வெளில போகலை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். அடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் அப்படி ஒரு விஷயத்தில் தோங்குது அந்த கதை. இந்த அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நான் அவ்வளோ இன்னும் அந்த படம் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ இந்த அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் அந்த ஸ்கிரிப்டோட சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மாவோட கேரக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெகுலர் வந்து இப்போ நம்ம அம்மா சென்டிமெண்ட்னு நிறைய படம் பார்த்துருப்போம்.
இது வெறும் அம்மா சென்டிமெண்டா மட்டும் இந்த படத்தை என்னால பார்க்க முடியல. அதையெல்லாம் தாண்டி இப்ப அம்மானா குழந்தைங்க வீட்டுல உள்ளவங்களுக்காக கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான், அவங்களுக்காக தன்னை தியாகம் பண்ணிக்கிற அம்மாக்களை மட்டும்தான் நிறைய கதைகள் பயணிக்கும். இதை தாண்டி அந்த அம்மா கேரக்டர்ஸ் வந்து நிறைய, அதாவது அந்த அம்மா கிட்ட தியாகம் இருக்கு, கோபம் இருக்கு, கடின உழைப்பு இருக்கு, அடுத்து வந்து அந்த போராட்ட குணம் இருக்கு. அந்த மாதிரி அந்த அம்மாவோட கேரக்டர் வந்து ஒரு இப்படிதாங்கிறது மாதிரி இல்லாம அப்படி பல சைட்லையும் பயணிக்கிறது வந்து ஒரு புதுசா இருந்தது. அந்த அம்மாவுக்கு வந்து உண்மையில எனக்கு எதுவும் ஆகலைங்கும் போது நான் சந்தோஷப்பட்டேன், அந்த அம்மாவுக்கு ஆயிடுமோங்கும் போது நான் பயப்பட்டேன். அதுதான் உண்மை. அடுத்து அந்த அம்மா அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க அந்த விஜய், அந்த அம்மா கேரக்டர். அந்த அம்மா கேரக்டர் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு, அவங்க பொண்ணா நடிச்சிருக்க பொண்ணு அவங்க, அதே மாதிரி அந்த அப்பா, இந்த 3 பேர்கிட்டையும் இவங்க ஒரு இயக்குனரா வேலை வாங்கின விஷயமே ரொம்ப அழகு. இப்ப எங்கேயாவது வந்து இப்ப லெந்தி ஷார்ட் போகும்போது அது ஒரு டைரக்டருக்கான ஒரு இதை நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஆடியோவா தன்னை ஃபில் பண்ணி நம்மளை ரசிக்க வைக்கிறது, எங்கேயும் வந்து ஒரு லேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த கதை எங்கேயும் விலகாததும், இந்த கதையில வந்து ஒரு சாதாரணமா நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பண்றோங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு பொறுப்போட ஒரு இயக்குனருக்கான ஒரு படைப்பாளிக்கான பொறுப்புணர்ச்சியும் இதுல தெரிஞ்சது. அதை அவங்க மேக் பண்ண விதம் எல்லாமே சூப்பர். எனக்கு உண்மையில ஒரு ரசிகனா இந்த படத்தை நான் ரசிச்சேன். கண்டிப்பா இதை கொண்ட மக்கள்கிட்ட மீடியா நண்பர்கள் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். இடத்துல ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிம் இல்லையா, ஒரு இந்த ஆடியன்ஸ் கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் பண்ணோன்னு ஒரு தாட் இருந்தது. ஓகே, அப்ப அந்த ஷார்ட்ஸ்லயே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும்னு அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் அந்த கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷார்ட் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் அது வந்து நீங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கிரிப்ட் போக 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 தான் எண்டில் அது கிளாரிட்டி வரும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு இன்டென்ஷன், அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷார்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அது ஒரு ரீசன். அந்த குருவிக்காரன் அந்த ஊரை விட்டு போற ஒரு சீன்ல நான் கேமரா வந்து பூமிக்குள்ள இருக்கும், மேல வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு கோடு அந்த மண்ணை எடுத்து கால் வாங்குவார் காவுக்கு, சிவகாமிங்கிற கேரக்டருக்கு. அதுக்கு அவங்க போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஷாட்ல நீங்க கேமரா வந்து பூமிக்குள்ள இருந்து வச்சிருக்கீங்க, அது செத்து போன குருவிக்காரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தானே என்ன கேட்டாங்க. நான் மிரண்டு போனேன். செத்து போன குருவிக்காரன் இந்த மாற்றத்தை பூமிக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான், அதனாலதான் நீங்க இந்த ஷாட் வந்து கேமராக்குள்ள உள்ள வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த உண்மையிலேயே அந்த கோணத்துல அந்த ஷாட் நாங்க எடுக்கல, நானும் கேமராமேன் ஓம்பிரகாஷ் சாரும். இது வந்து ஒரு டைட் க்ளோஸ்ல இருக்கணும், அப்பதான் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், இந்த மாற்றத்தை அவன் மண்ணிலிருந்து நிகழ்த்துகிறான், இவ்வளவுதான் நாங்க நினைச்சது. ஆனா இப்படி ஒரு கோணத்துல இருந்து இதை சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ நாங்க நினைச்சதை விட அவங்க பாயிண்ட் ஆஃப் பார்த்து ரொம்ப புதுசா இருந்தது. அது மாதிரி நிறைய இதுல மீனிங்ஃபுல் ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்க விளக்குங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளை இல்ல, அந்த எப்பவுமே ஒரு செகண்ட் வைஃப்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, அந்த விஷயங்கள் அது இல்லாம அது மாதிரி அந்த கிஷோர் கேரக்டர், அந்த குப்பை பறக்கிறதுவனோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அது நான் எழுதும் போது அதை நான் பிளான் பண்ணி இருக்கல. பட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இந்த பையனை பார்ப்பேன். அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அவன்கிட்ட அந்த வெகுளித்தனம் அது ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு, அவன்கிட்ட ஒரு பாசம் வரும் எனக்கு, அவனை பார்த்தா குழந்தை மாதிரி ஃபீல் ஆவேன். ஸோ அவனை வச்சு அப்ப இதுல யூஸ் பண்ணிக்கணும் இந்த படத்துல, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்துல வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். சாரி. அப்போ அவரை கூட்டிட்டு வந்துட்டு சீன்ஸ் எழுதும் போது ஓகே இந்த அம்மா சாப்பாடு போடுறாங்க இல்லைன்னா இந்த அம்மா ஏதாவது நல்லது பண்றாங்கன்னு காமிக்காம அவனை உட்கார வச்சு அவன் கூட கேரம் போர்டு விளையாடணும். சம்திங் விச் யூனோ ஜென்ரலி நம்ம ஒருத்தரை வேற பார்த்தா தானே அது தோணும். லைக் ஓ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு நம்ம சிம்பத்தி தேவையில்லை. they don't need our sympathy. அவங்க they are in so many other ways better than us. இப்ப அவர் கேட்டார் இல்லையா, மற்றவங்களுக்கெல்லாம் போதைக்காக ட்ரிங்க்ஸ் தேவைப்பட்டது, உங்க அம்மா ஒருத்தி தான்டா அங்க ஆல்கஹாலே தொடாம இருந்தது, அது இல்லாம கூட அவங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னு. யூனோ அந்த விஷயம் வந்து ஐ தாட் அது ரொம்ப இட்ஸ் சம்திங் வெரி நேச்சுரல் இன்க்ளூசிவ் சொசைட்டி. யூனோ அந்த ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப, அது மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். என்னன்னா அந்த வண்டி தள்ளி போயிட்டு இருக்கும்போது திசை அறியாத என்னோட்டம் ஒரு நதி போல கரைகளில் நீயோ பூந்தோட்டம் மலர்ந்ததே போல சொல்லும்போது அந்த குழந்தை திரும்பி பார்த்து சிரிக்கும். that's one very close to my heart. இந்த படத்துல நிறைய பேருக்கு எல்லா படங்களுமே டீம் ஒர்க் தான், ஆனா இந்த படத்துல ரொம்பவே டீம் ஒர்க். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனதுனால படத்துல கேமராமேனோட கான்ட்ரிபியூஷன் நான் சொல்லியே ஆகணும். ஷமி, he is such hard worker and he has contributed so much. I have to thank him for that.
now for the சார் நீங்க உங்க ஒப்பீனியன் தெரியறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அது நல்லதா இருந்தாலும் இல்ல இது பத்தல போரலைனாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். இன்னும் நல்லா பண்ணறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அது நல்ல ஒப்பீனியன் ஆனாலும் கெட்ட ஒப்பீனியன் ஆனாலும் உங்க முன்னாடி சந்தோஷமா ஏத்து போனாங்க. அதுக்கு தான் எனக்கு கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் 4Tamil Media 4tamilmedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.